மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திவ்யகுமார் குடும்பத்தினருடைய 40வது திருமண ஆண்டு நன்றி பலியாகவும், ஜான் ஃபெலிக்ஸ் ரோஸ்லின் என்பவருடைய நன்றி பலியாகவும், ஞானம் மரிய செல்வி என்பவருடைய பிறந்தநாள் நன்றி பலியாகவும் ஒத்துக் கொடுக்கப்படுகிறது. இறைவனுடைய அருள் இவர்களுக்கு நாளும் கிடைக்கப்பெறவும், இறைவன் இவர்களை காத்து வழி நடத்திடவும் பலியில் இறைஞ்சுவோம். மேலும் இறைவனை சேர்ந்த என்பவருடைய ஆண்டு நன்றி பலியாகவும், அருள் தந்தையர்கள் கிளமெண்ட் பிராங்க், ஜோசப் ஆப்ரஹாம், மேலும் ரைடன் என்பவர்களுடைய ஆண்களை பாற்றிக்காக இந்த பலியை நாம் வேண்டுவோம். இறைவனுடைய பேரிரக்கம் நாம் மக்களுக்கு கிடைக்கப்பெறவும், இறைவனுடைய பேரருளால் அவருடைய பலவீனங்கள் மன்னிக்க பெற்று புனிதர்களோடு தோழமை பெற்று வான்வீட்டில் இவர்கள் வாழ்வதற்குரிய அருளை ஆண்டவர் அளித்தருள இப்பலியிலே இவர்களுக்காக நாம் இறைஞ்சுவோம். இந்த திருவையானது புனித ஃபிதெலிஸ் என்பவரை நினைத்து பார்க்கிறது. ஜெர்மனி நாட்டில் உயர்தர குடும்பத்தில் பிறந்தவர். சட்டப்படிப்பிலே தன்னுடைய பாண்டியத்துவத்தை வெளிப்படுத்தி அதே நேரத்திலே வெறுமனை பணம் சம்பாதிப்பதற்காக தனது தொழிலை பயன்படுத்துவதற்கு பதிலாக ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் வாதாடுவதில் தனது நேரத்தை செலவிட்டவர். பின்னாளில் கப்பூச்சின் துறவர சபையிலே இணைந்த அருள்பணியாளராக மாறி தனது வாழ்வை மக்களுக்காகவும் கிறிஸ்தவ நம்பிக்கையை வளர்த்தெடுப்பதற்காகவும் செலவிட்டவர். பிரிவினை சபையினருடைய கருத்தாக்கங்கள் மேலோங்கி வந்த சூழ்நிலைகளை, குறிப்பாக கால்வினிசம் துவங்கி இவர்களுடைய பிரிவினை வாதங்களை முறியடிப்பதற்கு தனது வாக்குத்திறமையை வெளிப்படுத்தியவர். புனித ஃபிதெலிஸ் போல நாம் இறை நம்பிக்கையில் நிலைத்து நின்று ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நம்மால் இயன்ற உதவிகளை செய்கின்ற மனநிலையை வளர்த்துக் கொள்ள வர வேண்டி இப்பலியில் நாம் இறைஞ்சுவோம். இத்தூய மறைநிகழ்வுகளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்களின் குறைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரிடமும் அடுத்தவரிடமும் மனவருந்தை மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும்
மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரை அறிக்கையிடுவதில் பல மக்களின் அங்களை ஒன்று சேர்த்துள்ளீரே. திருமுழுக்கு தண்ணீரால் பிறப்பு அடைந்தவர்கள் மனங்களில் ஒரே நம்பிக்கையின் செயல்களில் ஒரே பரிவிரக்கம் கொண்டிருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றிக் கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள்? நாங்கள் எல்லா சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றாலோ இவரை நடக்க செய்து விட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்னும் நம் மூதாதையாரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையும் ஆனவரை மறுதளித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண் முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றம் அடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரிடமிருந்து என்னை போல் ஓர் இறைவாக்கினரை தோன்ற செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களினின்று அழியோடு அழிக்கப்படுவார் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம், உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி
உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக் கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதல் உங்களிடம் அனுப்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா. கிறிஸ்து உயர்ந்ததினால் மரணம் வீழ்ந்ததுவே, வெற்றி கிடைத்ததினால் மகிழ்வுடன் பாடிடுவோம். அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா. வார்த்தையான இறைவன்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தொகுப்பு 25, 24 இறை வார்த்தைகள் 35 முதல் 48 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை விட்டுக் கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே. இவை ஆவிக்கு கிடையாது என்று அவரிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகியிருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்து மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்த போதை உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவரிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள்.
கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, அச்சமும் திகிலும் இருக்கிற இடத்தில் நம்பிக்கைக்கு வாய்ப்பு என்பது என்னவோ குறைவாகத்தான் இருக்கும். மனது அலைவாய்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஐயத்தோடு யாவற்றையும் உற்று நோக்குகின்ற பொழுது, இயல்பாகவே நம்பிக்கை உணர்வு தொய்வடைந்து கொண்டு போகும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. ஆண்டவருடைய இறப்பிற்கு பிறகு சீடர்கள் திகிலுற்று அச்சமடைந்து முடங்கி கிடக்கின்ற வேளையிலே தன்னை வெளிப்படுத்திய அந்த தருணத்திலே சீடர்களுடைய உணர்வுகள் எல்லாமே பயத்தோடு இருப்பதை ஆண்டவர் கண்டுகொள்கிறார். எனவே உங்களுக்கு அமைதி உரித்தாக என்கிற வாழ்த்து செய்தியை சொல்லி தன்னுடைய உடனிருப்பையும் உயிர்ப்பின் அனுபவத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துவதை நாம் வாசிக்கின்ற பொழுது, நாம் நம்முடைய வாழ்வு சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நம்பிக்கை உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. பல நேரங்களில் நாமும் அடுத்தவரை குறித்து ஐயப்பாடுகளோடு வாழ்கின்ற பொழுது, பிறரை பற்றி அச்சத்தோடு வாழ்கின்ற பொழுது, அவர்களை பற்றி நம்பிக்கை உணர்வு நமக்கு வருவதில்லை. எனவே அவர்களிலிருந்து விலகி நிற்கின்ற மனநிலை, அவரிடமிருந்து ஒதுக்கி நிற்கின்ற உணர்வு தான் நமக்கு வந்து கொண்டிருக்கும். எங்கே அவநம்பிக்கை தொலைந்து பயம் நீங்கி திகில் மறைந்து நம்முடைய உணர்வுகள் எல்லாம் அடுத்தவரோடு ஒன்றிப்பதற்கு முயற்சி செய்கிறதோ, அப்பொழுது நம்பிக்கை தானாகவே வலுவடையும். எனவே இயேசுனுடைய உயிர்ப்பின் அனுபவம் கற்றுத்தருகிற வாழ்வு செய்தியை போல அடுத்தவரை பற்றிய தவறான புரிதல், அடுத்தவரோடு கொண்டிருக்கக்கூடிய ஐயப்பாடுகள், உறவு நிலை, இவைகளை விலக்கி நம்பிக்கை உணர்வோடு அடுத்தவரை எதிர்கொள்ளவும், அதே நேரத்தில் நம்முடைய இதயத்தில் உண்மையான அமைதியை வளர்த்துக் கொள்ளவும் நம்முடைய வாழ்வு முறையை நாம் மாற்றிக்கொள்வோம். என்னை தருகின்றேன், காணிக்கை தரலாம் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்ன கொடுத்தாலும் பொருள் கொடுத்தான். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்னையே தானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். அன்புக்குரியவர்களே, என்னுடைய மாநில கல்வாரி மலையெல்லாம் இறைவனுக்கு எதிராக கொண்டாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வுடன் கொண்டு வரும் பலிபொருட்கள் கனிவுடன் ஏற்றருளும் உம்மை வேண்டுகின்றோம். புதுப்பிறப்பு அடைந்தவர்கள் உமது விண்ணகங்கள் உதவிகள் விரைவாக பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும்
எல்லாவற்றுக்கும் மேலாக பாஸ்தாவாகிய கிறிஸ்து பலியாக இஸ்ரவான நாளில் உண்மையின் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவோம். மெய்யாகவே தந்தையும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவர், எங்கள் சாவும் தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே அனைத்துலக மாந்தரை வரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றமிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியும் புகழ் முடிவின்றி பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நன்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை தொலைந்து காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகியவர்களுக்கு மெய்மானதாக அவர் பாடுபட உடல் கரைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம் இறைவிருந்து இறந்தையும் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். கிறிஸ்து இறந்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிறத்தின் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்ந்திருந்த அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் கோழியும் உரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டேறி என்னை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலக பரவியிருக்கும் இந்த திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர்கள் பீட்டர் சுசிநாதன் சதீஷ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை எங்கள் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடன் துகளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் குறிப்பாக நான் நினைவு கூறுகிற மேரி சிமிலா, அருள் தந்தை கிளமெண்ட் பிராங்க், ஜோசப் ஏப்ரஹாம் ரைமன், மேலும் இறைவனுக்குச் சேர்ந்த எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியோரை இரக்கத்துடன் நினைவு கூறும்போது திருமுக ஒளியில் ஒளித்தருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். ஆண்டவர் இன்று தங்களுடைய நன்றி பலியும் வேண்டுதல் பலியும் கொடுக்கக்கூடிய எலிசபெத் திவ்யகுமார் குடும்பத்தினர், ஜான் பிலிப்ஸ் ரோஸ்லின் குடும்பத்தினர், ஞானமரி செல்வி இவர்களை உமது அருளால் நிரப்பி காத்தருளும். கடவுளின் கனிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
இவர் வழியாக இவரோடு இவரும் இல்லாமல் இருப்பதாகிய தந்தையே, தூய ஆவியாரின் அமைப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வழிமுறையாக சுமத்த நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் மருதங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளை நீதி கனிவுடன் அருளும் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி மற்றும் அளித்தருள்வீராக. என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய உங்களுடைய இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறியே, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம்முடைய வாழ்வுக்கான அமைதியை தருகிற ஆண்டவர். விருந்தலை தகுதியான முறையை பங்கெடுக்கக்கூடிய நாம் அனைவருமே பெறுகிறவர்கள். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
தூய ஆவியாரின் இதயங்களில் அன்பும் ஒழிய செய்கின்ற பிறருக்கும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களை பயணிக்க செய்வதாக. படைப்படைத்தோடு இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விளைவுகளை நாளும் மன்னனுக்கும் நல்லவராய் எம்மை மாற்றுவதாக. நீமையில் ஈட்டி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் ஈட்டி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மைமிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைப்பிற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திரு தூதர்களாக எம்மை மாற்றுவதாக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உண்மையிலே உரித்தாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் புரிய வேண்டல்களுக்கு செவி சாய்த்தார்களும் அதனால் எங்கள் வேண்டினி புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு உலக வாழ்வு பலர் உதவி அளித்து என்னென்னும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். அச்சம் தவிர்த்து அமைதியை வாழ்வாக்கிட சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த பாப்பானுடைய ஆன்மா இழப்பாட்டுக்காக வேண்டி அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். அருள்ந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேட்டின் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியரார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து போல இப்பொழுது எப்போது என்று நிற்பதாக. ஆமென்.